கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Jeremiah chapter 1 verse 8. Do not be afraid of them, for I am with you and will rescue you, declares the Lord. எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். Have you ever felt afraid to face people, situations or responsibilities in life? வாழ்க்கையில் மக்களை அல்லது சூழ்நிலைகளை அல்லது பொறுப்புகளை எல்லாம் எப்படி எதிர்கொள்ள என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நான் உன்னை காக்கும்படி உன்னோடனே இருக்கிறேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில கூட நம்ம உலகத்துல பல விதமான செய்திகளை நம்மளை சுற்றிலும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அல்லவா? எங்க பார்த்தாலும் போருக்குரிய செய்திகளும் நமக்கு கேட்டுக்கொண்டு அநேகர் அதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று. நம்மளை சுற்றிலும் பயங்கரமான சூழ்நிலைகள், பயங்கரமான ஆபத்தான சூழ்நிலைகள், பயங்கரமான விபத்து அல்லது சில பொல்லாத மனிதர்களை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம், அல்லது உங்க சூழ்நிலைகளை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம், வேலையில இருக்கிற பிரச்சனைகளை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சரீரத்துல உங்களை தாக்கின வேதனையாகவோ அல்லது ஏதோ ஒரு வியாதியாக கூட இருக்கலாம். இன்னைக்கு எந்த காரியத்துக்கு நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை காக்கும்படி நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று சொல்லி சர்வ வல்லவர் உள்ள தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து அவருடைய பிள்ளைகளாக அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது அவர் எல்லாவற்றையும் அவர் நமக்கு பாதுகாக்கிற தேவனாக நம்மளை காக்கும்படி அவர் நம்ம கூட இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் நமக்காக இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்க இதை விசுவாசிக்கிறீங்களா? நம்ம கடைசி காலத்துல நம்ம இந்த நாட்களில சென்று கொண்டு இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் யுத்தங்களின் செய்திகளை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்மளை சுற்றிலும் பயங்கரமான செய்திகள், பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய சத்தத்துக்கு கேட்கிற பிள்ளைகளாக நம்ம நடக்கும்போது நிச்சயமாகவே அவர் நம்மளை பாதுகாத்து அவர் நம்மளை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, today God is giving you a promise. Whatever people you are afraid of, whatever situation is standing before you, do not be afraid. The Lord says, I am with you. So do not allow fear to control you anymore. Step forward with faith because God himself will go before you and he will rescue you. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. பயத்தோட, கலக்கத்தோட, வேதனையோட அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தாவே நீர் பலப்படுத்தி கர்த்தாவே நான் உன்னை காக்கும்படி நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, அப்பா நீர் எங்க கூட இருந்து எங்களை துணை நின்று எங்களை எல்லா விதமான போராட்டமான சூழ்நிலைகளிலிருந்து, எல்லா ஆபத்தான சூழ்நிலைகளிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.